கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து வரும்பொழுது ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையாய் கொண்டு, நியாயாதிபதிகளை கொண்டு, மூப்பர்களை கொண்டு அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி நடத்தி வரும்பொழுது சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வழி தப்பி விக்கிரக ஆராதனைக்குள்ளாக அதிகமாய் பிரவேசித்தார்கள். கர்த்தரை மறந்து விக்கிரக ஆராதனைக்குள்ளே போய் 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 தேவ பிரசன்னத்தை இழந்து, தேவன் ஆசீர்வாதத்தை இழந்து, நன்மை இழந்து அடிமைத்தனத்துக்குள் வரும்பொழுதுதான் முறையிடுகிறார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் சாமுவேலை கொண்டு பேசுகிற ஒரு வார்த்தை இந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். திரும்புகிறானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காணொலியை கேட்கிற நீங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு விலகும் பொழுது நல்லா கவனிக்கணுங்க. கர்த்தரை விட்டு விலகிறது உங்களுக்கு தெரியாது. சிம்சோனை விட்டு கர்த்தருடைய ஆவியான விலகிறது அவனுக்கு தெரியாது. சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியான விலகிறது அவனுக்கு தெரியாது. ஏன்? சபை நடுவிலே கர்த்தர் விலகினதை கூட சபைக்கு என்ன செய்யாது, தெரியாது அப்படின்னா வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரை விட்டு விலகும் பொழுது, விக்கிரகாரனுக்கு போகும் பொழுது கர்த்தர்களை விட்டு விலகிறார். விலகும் போது யார் வர்றா? பெலிஸ்தரும் புறஜாதியான ஒரு ராஜா வந்து அவங்களை அடிமைப்படுத்துகிறான், கொடுமையாய் நடத்துகிறான். நடத்தும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கதறுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள், புலம்புகிறார்கள். நாங்கள் செய்த தவறு, எங்களை மன்னிங்க ஆண்டவரே கூப்பிடும் பொழுது சாமுவேல் சொல்றான், நீங்கள் இந்த அஸ்தரோத்தையும் பாகாலையும் விட்டு மனம் திரும்பி முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது பெலிஸ்தேர் கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தங்களை அப்படியே அர்ப்பணித்தார்கள். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் நடத்தும் பொழுது மகிமை இருந்தது. கர்த்தர் நடத்தும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. கர்த்தர் நடத்தும் பொழுது பிள்ளைகள் பலுகி பெருக ஆரம்பித்தார்கள். கர்த்தர் நடத்தும் பொழுது மகா மகிமையான ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்தார்கள் வனாந்தரத்திலே. அதில் மிக முக்கியமான விஷயங்க, வனாந்தரத்தில் கர்த்தர் அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நடத்துதலை மக்கள் புரியாமல் அவர்களோடு இருந்து பல ஜாதி மக்கள் உள்ளே இருந்தாங்க பாருங்க, அவங்க தான் குழப்புவாங்க. இப்போ நீங்கள் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருந்தீங்கன்னா அந்த உறவில் கசப்பு வராது, வருத்தம் வராது. ஆனால் உங்களோடு கூட மற்ற ஜாதி ஜனங்கள் உங்களோடு சேர்றாங்க பார்த்தீங்களா, கலாச்சாரத்தில் வரும்பொழுது அப்பொழுதுதான் இடர்கள் வருகிறது என்பதை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில் சோதனைகள் ஏன் வருது அப்படின்னா கர்த்தரை விட்டு விலகும் பொழுது. ஏன் கஷ்டம் வருது, ஏன் நஷ்டம் வருது, ஏன் வறுமை வருது, ஏன் வருத்தம் வருது? ஏதேனில் இருக்கும்பொழுது ஒரு கஷ்டம் இல்லையே. ஏதேனில் விட்டு வெளியே வந்த பிறகுதானே அவன் வருத்தத்தோடு அப்பத்தை புசிக்கிறான், அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அவன் தெய்வத்தை விட்டு விலகாதபடிக்கு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே இருந்தால் பாக்கியவதிகளாய் பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்றுவார். அப்போ நம்ம எல்லாவற்றையும் விலக்கி விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அப்படி ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து பெலிஸ்தர்களை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம வீட்டில் விக்கிரக காரியங்களை வச்சுக்கிட்டு கர்த்தரை தேடாதீங்க, அதை விலக்கிட்டு கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தர் நன்மை செய்வார். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வருவாருங்க, தவறான ஐக்கியத்துக்குள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் முழிக்க விடாது. வசனத்தின் அடிப்படையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மன மகிழ்ச்சியான காலை வேளைக்காய் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த 6ஆம் மாதத்தில் நீங்களை நடத்தி வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 6ஆம் மாதத்தினுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துகிறீர், பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மை கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.